version of my life. No walking your way, my way. Ain't giving up on my kind of way. In the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a cannibal, just a human. Welcome to the show. Walter is BC, but Walter is Mr. From the welcome back to my channel. So, Court State versus Nobody Telugu படம் பார்த்துட்டேன். அந்த ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் தியேட்டர்லேயே பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் எப்படியோ தியேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மிஸ் அவுட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் டூ மெனி அப்டேட்ஸ் கமிங் அப் அண்ட் ஹென்ஸ் ஓடிடியில் வந்தோடனே பார்த்துட்டு நினச்சேன். இன்றைக்கி தான் வந்து டக்குன்னு பார்த்தேன். ஸோ ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கதைக்கெல்லாம் pretty much பேருக்கு ஏற்ற மாதிரி கோர்ட். ஸோ கோர்ட் ரூம் ட்ராமா. பையன் பொண்ணு லவ் பண்ணுறாங்க. பையன் 19 years, பொண்ணு 17.5 years, பேசிக்கலி மைனர். சரிங்களா? அண்ட் பையன் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், பொண்ணு வந்து கொஞ்சம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ இந்த பொண்ணு சைடில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வெறி பிடிச்ச ஒரு கிறுக்கு பய உள்ள ஒரு சொந்தக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், கிறுக்க பார்த்தான், அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போட்டு போக்சோ கேஸ் போட்டு உள்ள அவனை அரெஸ்ட் பண்ண பார்க்குறான். அந்த பையன் அரெஸ்ட் ஆகி அந்த தண்டனை அனுபவிக்கிறானா இல்லை யாராச்சும் வந்து அவனை டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதைக்கலாம். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த ஸ்டோரி லைன் ஆஃப் கோர்ட். சரிங்களா? நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு வந்துட்டு சங்காக பிடிச்சது. பேசிக்கலாக அந்த படம் ஓவராலாகவே பிடிச்சது. அதை தாண்டி வந்துட்டு அதை பைசெக்ட் பண்ணி பார்த்தாலும் குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் எனக்கு ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த பையன் அண்ட் பொண்ணோட லவ் அப்படின்னு சொல்லலாம். 1917 சும்மா ஒரு லஸ்ட்ஃபுல்லாக நிறைய மூவிஸ் இப்போ பயங்கர லஸ்ட்ஃபுல்லாக காட்டாமல் இதில் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஆர்கானிக் டெவலப்மெண்ட் அந்த லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த எடிட்ஸ்லேயே அதை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப நாள் அவங்க பேசுகிறாங்க. வந்து ஒரு டைலாக் வந்துட்டு வேறு ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, இன்னொரு டைலாக் வேறு ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, வேறு லொக்கேஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நாள் அவங்க பேசுகிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் டெவலப் ஆகுதுங்கிறது ரொம்ப அழகாக எடிட்டிங் மூலியமாகவும் ரொம்ப அழகான எந்த கொச்சையான விஷயங்களும் இல்லாமல் அழகான டைலாக்ஸ் அழகான விஷயங்கள் வச்சு இந்த லவ்வை ரொம்ப பியூராக பியூட்டிஃபுல்லாக, அது ஒரு யங் பீப்புளோட லவ்வை ரொம்ப பொய்ட்டிக்காக பியூட்டிஃபுல்லாக காட்டினது எனக்கு பேசிக்கலாக ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் பாத். ஆல்சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஹகிங் அண்ட் கிசிங் அண்ட் ஸ்மூத்திங் அண்ட் blah 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 shit. Okay, so thank you so much for the beautiful representation of love between teens அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாராட்ட சொல்லுச்சு. ஸோ அது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். எனக்கு அந்த போர்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் கோர்ட் ரூம் ட்ராமா அப்படியே ஸ்லோலி டேக் ஆஃப் ஆகுது. அதெல்லாம் it was just brilliant for me. It was a very engaging courtroom drama. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த லவ் போர்ஷன்ஸ் தனியாக பார்த்தாலும் அழகாக இருக்குது, இது தனியாக பார்த்தாலும் அழகாக இருக்குது, வேறு அந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் தனியாக பார்த்தாலும் அழகாக இருக்குது. ஸோ தனித்தனியாக அந்த போர்ஷன்ஸாக எடுத்து பார்த்தாலும் நல்லா இருக்குது, மொத்த படமாக சேர்ந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வகையில் கிரேட் ஒர்க் அந்த ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆக்டிங் பிரில்லியன்ட். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையனோட அப்பா அம்மா கேரக்டர்ஸ் ஆகட்டும், தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும், அந்த பையனும் அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக நினச்சிருக்காங்க. ஐ டோல்ட் யூ ரைட், த லவ் போர்ஷன்ஸ் வர் ஸோ பியூட்டிஃபுல், அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் அந்த லாயராக வர நம்ம தேஜாங்கிற கேரக்டர் அவராகட்டும், அந்த லஹரின்னு சொல்லிட்டு ஒரு கூட இருக்கிற லாயர் ஆகட்டும், அப்புறம் நம்ம சாய்குமார் சார் ஆகட்டும், அண்ட் அந்த வில்லன் brilliant acting. Okay, he was literally getting on my nerves and the slap at the end was so satisfying. Thank you so much ரோஹிணி மேம்னு சொல்லிடணும். பட் அந்த மனுஷன் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அந்த அது ஒரு கொடூர கேரக்டர், கேவலமான ஒரு கேரக்டர், அது வந்து ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. வெல் டன் அப்படி சொல்லணும் சார், கிரேட் அப்படி சொல்லணும். அண்ட் தென் ரோஹிணி மேம் நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டன்னிங். எவ்ரி சிங்கிள் பர்சன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வேறு அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பாட்டு வந்துச்சு நினைக்கிறேன், 2 தெரியல. ஒரு லவ் பாட்டு வந்துச்சு, அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் கேட்குறேன். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு இமோஷனல் சாங் வந்து நினைக்கிறேன். அப்புறம் பிஜிஎம்ஸ், அந்த கோர்ட் ரூம் ட்ராமா சில கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் வரும்போது அந்த மியூசிக் பிஜிஎம்ஸ் ஆகட்டும், மியூசிக் வாஸ் டெஃபினெட்லி another very big positive for me. Cinematography again was stunning. நிறைய விஷயங்கள் கோர்ட் ரூம்குள்ளேயே நடந்தாலும் பட் அதை தாண்டி அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது வந்துட்டு அந்த எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் சாங் ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி ஒரு 2 பேருக்கு அந்த இடத்துல அந்த விஷுவல்ஸ், அந்த சாரல் அடிக்கிற மாதிரி சில விஷுவல்ஸு, மலையில் டான்ஸ் ஆடிருப்பாங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷுவல்ஸ் ஆகட்டும், மற்ற நிறைய இடங்கள் ஆகட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி இன் ஜென்ரல் வாஸ் பியூட்டிஃபுல். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒன் பர்டிகுலர் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ ஓவராலாக சினிமாட்டோகிராஃபி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்கானிக் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அந்த ஒவ்வொரு டைலாக் கட் வச்சாங்களே, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. So that way, edit also was amazing, and the courtroom arguments, the way it just happened very organically, no dramatic stuff la illama, very 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 properly written, following all the rules. And நம்ம புதுசாக வர லாயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸுங்கிறதுனால ரொம்ப பொலைட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறது, அதெல்லாம் ரொம்ப ஆத்தென்டிக்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ஒரிஜினலாக இருந்துச்சு. அண்ட் வேறு என்ன சொல்லணும், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்.
I just loved it. This film is a must watch. நான் சொன்ன மாதிரி I heard brilliant things and team hustle in fact நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி மிஸ் அவுட் தான் பண்ண தியேட்டரில். பட் I'm glad I watched it right away அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. வெரி வெரி என்கேஜிங் சாலிட் கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ போக்சோங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ முக்கியமான ஒரு லா, அது வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக, உண்மையான விக்டம்ஸ்க்கு எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக ஆகுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ யா, இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட் ஃபார் மீ. இட் வாஸ் brilliant movie. I think you should watch. Everybody should watch அப்படின்னு சொல்லிட்டு இதன் ஒரு ரிவ்யூ ஆன் கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. குடிச்சிக்கிறேன். சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.